வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் லெமன் இட்லி உப்புமா செய்யலாம். நான் லெஃப்ட் ஓவர் இட்லி 4 இட்லி இருந்தது. அதை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கிறேன். ஒரு இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிக்கட்டும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் செவந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம இட்லியிலலாம் உப்பு இருக்கும். அதே மாதிரி பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம உதிர்த்து வச்சுருந்த இட்லி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும் பொழுது இந்த இட்லியை இன்னும் கொஞ்சம் நல்லா தூளாக உதிர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி இட்லி நல்லா உதிர்த்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இரும்பு கடாயிங்கிறதுனால நல்லா சூடு ரொம்ப நேரம் தாங்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் மட்டும் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து அந்த இரும்பு கடாயோட சூட்லேயே இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, லெமன் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.